குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். டிஸ்க்ளைமரை முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நிஃப்டி இன்னைக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா நேத்திக்கு வந்து குளோபலில் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடைச்சிது. ட்ரம்ப் வந்து கிரீன்லேண்டை இப்போ சுற்றி கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அக்ரெசிவாக இல்லை. அது ஒரு பாசிட்டிவ் நியூஸு. இந்த பக்கம் வந்து நம்ம யூரோப் கண்ட்ரீஸோட டீல் சைன் பண்ண போகிறோம். ப்ராப்ளி 26 குடியரசு தினத்துக்கு அடுத்ததாக பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கவர்மெண்ட்டோட செக்ரட்டரி வந்துட்டு அவரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கார். ஸோ 2 பாசிட்டிவ் நியூஸ் கிடச்சிது. ஸோ அதனால் நேத்திக்கு வந்து யுஎஸ் மார்க்கெட்டில் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளும் இன்றைக்கி கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனோம். ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் நமக்கு வந்து பெருசாக என்ட்ரி கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா கேப் அப் பண்ணால் அந்த மார்க்கெட் கீழே வருமா மேலே வருமா நம்மளால் டக்குன்னு எடுக்க முடியாது. கேப் அப் சஸ்டெயின் பண்ணணும். ஒரு 15 மினிட்ஸ் பார்க்கணும். 15 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் பார்த்தா மார்க்கெட் மேலே போல் திருப்பி கீழே வந்துடுது. நேத்தி டே ஐயை உடச்சிச்சு. நமக்கு என்ட்ரி எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக இந்த மாதிரி கேப் அப் ஆகும்போது என்ன எதிர்பார்ப்போம், எல்லோரும் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் கேப்பை ஃபில் பண்ணால் மார்க்கெட் மேலே போச்சு. ஆனால் மேலேயும் போகாமல் திருப்பி கீழே வந்தது. ஸோ இந்த டே ஐயை உடச்ச உடனே நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் என்ட்ரி கூட நம்ம வந்து இங்கே என்ட்ரி எடுத்துருக்கலாம். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த பையிங் ப்ரெஷர் இருக்கிறனால இந்த நம்பி நம்ம எடுக்க முடியாது. திருப்பி நம்ம மார்க்கெட் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஸ்டாப் லாஸு. ஒரு 25, 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு. டார்கெட் வந்து ஆக்சுவலாக இந்த வழி டார்கெட் வைக்கலாம். பட் ஆனால் இது ரொம்ப ஸ்கேல்பிங் என்ட்ரி தான் பண்ணிடணும். என்ட்ரி ஒரு ஃபுல் ரேஞ்ச் நம்ம 100 பாயிண்ட்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம நெகட்டிவாக எதிர்பார்க்க முடியாது. இந்த இடத்துல விக்க வச்சனால பையிங் ப்ரெஷர் எனி டைம் மார்க்கெட் திரும்பும் அப்படின்னு. ஸோ ஒரு ஸ்கேல்பிங் 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம் மிஞ்சி. அதுக்கு மேலே பெரிய ரேலியாக எடுக்க முடியாது. அதே மாதிரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திருப்பி மேலே போயிடுச்சு. மேலே போனால் திருப்பி இந்த தொட முடியாமல் திருப்பி கீழே வந்துடுது. திருப்பி இங்கே கீழே டவுன் ஆகாமல் திருப்பி இந்த ஒரு 25,200 ரேஞ்சில் மார்க்கெட் அப்படியே சப்போர்ட் எடுத்து திருப்பி வந்தது. அதுக்கப்புறம் திருப்பி இங்கே எடுத்துருக்கலாம். அதையும் எடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து எவ்வளோ தூரம் மத்தியானம் 2 மணிக்கு அப்புறம் அவ்வளோ தூரம் போகுமான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஆனதுக்கப்புறம் இந்த ரேஞ்சிலேயே தான் மார்க்கெட் 25,150லேருந்து இந்த 280 இந்த 100 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் திருப்பி சுற்றி வந்தது. அதுக்கு மேலே நமக்கு ஆக்சுவலாக போனாலும் நம்ம மாட்டிட்டுருவோம், சிக்கிடுவோம். இங்கே பாருங்க, இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்தது. இங்கே வந்து ஸ்கேல்பிங் தான் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் அப்படியே எடுத்தீங்கன்னா ஆப்ஷனும் டக்குன்னு இந்த பக்கம் ஜம்ப் ஆகும். இந்த பக்கம் ஸ்பைக் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸை பார்த்து பயந்துன்னு ஓடிடுவோம். ஸோ இந்த இந்த இடத்துல நம்ம எடுத்துருக்கே முடியாது. எடுத்தால் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ இன்றைக்கி பெருசாக என்ட்ரி கிடைக்கல. இந்த என்ட்ரி எடுத்து ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் எடுத்துருக்கலாம். அதுக்கு மேலே என்ட்ரி இல்லை இன்றைக்கி. நாளைக்கு என்ன ஆப்ஷன் அப்படி நாளைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மற்ற இண்டெக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடுவோம். இன்றைக்கி எல்லாமே கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து என்டிசிசிவாக இருக்குது. இது 400 பாயிண்ட்ஸ் கேப் அப்னால உங்களுக்கு 400 பாயிண்ட்ஸ் காமிக்குது. அடுத்தது மிட் கேப்பு அதே மாதிரி 170 பாயிண்ட்ஸ். ஸ்மால் கேப் 55 பாயிண்ட்ஸ். ஸ்மால் கேப்பில் பெரிய இது இல்லை. அப்புறம் கோல்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஆக்சுவலாக உங்களுக்கு மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டு வந்து நெகட்டிவ் ஆகிடும். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கிறதுனால தான் கோல்டு சில்லரும் பீக்கு போயிட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூலாக ஆரம்பிச்சினாலே கோல்டு சில்வரும் கீழே வந்துடும் நம்ம எதிர்பார்த்து தான். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் பயந்து போய் அப்படின்னா சில்வர்லேயும் நடந்திருக்கு. சில்வரில் பெரிய 12,000 ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகுதுன்னா திருப்பி கோல்டு சில்வர் கீழே வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. பட் ஒரியிங் பாயிண்ட் வந்து டாலர் வந்து ஏறிண்டே போயிட்டுருக்கு 91.54. ஸோ இது ரொம்ப ஒரியிங் பாயிண்ட் தான் நமக்கு. டேட்டா என்ன சொல்கிறதுன்ட்டு பார்த்துருவோம். டேட்டா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேண்டில் வந்து இன்டிசிசி கேண்டில் தான் நிஃப்டி. ஸோ கெயின் வந்து மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தான் இருக்குது. அடுத்தது வந்து கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 25,400 25,500 நல்லா இருக்குது. 25,400 25,500. ஸோ மார்க்கெட் வந்து அதே மாதிரி 25,300 200 ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. 300லேயும் கொஞ்சம் சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சில் தான் போகும். 25,200லேருந்து
300 வரையும் போறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. இந்த 100 ரேஞ்சில தான் நாளைக்கு போகும். அதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இல்ல. இல்ல ஏதாவது இன்னும் பாசிட்டிவ் ஏதாவது நியூஸ் வந்ததுன்னா, போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புட் சைட்ல பார்த்தீங்கன்னா, அதே மாரி 25,200, 25,000 2மே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு 25,200யும் உடைக்காது. அதே சமயத்தில 300யும் தாண்டி போகாது. இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் போறதுக்கு ட்ராவல் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு. அப்புறம் எஃப்ஐ டேட்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல போட்டிருப்போம். மார்னிங்கும் போட்டோம். அத பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபியூச்சரோட இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபியூச்சரோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆஸ் இட் இஸ் இன்னும் எண்ட் ஆஃப் தி டே ரிப்போர்ட் வரல. நேத்து எண்ட் ஆஃப் தி டே ரிப்போர்ட் குடுத்துருந்தோம் லாங் அண்ட் வெயிட்டிங்ன்னு. இன்னைக்கு வந்து லாங் பில்டப் காமிக்குது. 14 லேக்ஸ் காமிக்குது. மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் எண்ட் ஆஃப் தி டே ரிப்போர்ட் வரட்டும். நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல குடுக்குறேன். சப்போஸ் 14 லேக்ஸ் அந்த மாரி லாங் பில்டப் இருந்துன்னா, நாளைக்கும் மார்க்கெட் நல்லா இருக்கும். பாசிட்டிவா இருக்கும். இது எண்ட் ஆஃப் தி ரிப்போர்ட் போட்டாலும் நமக்கு தெரியல. நாளைக்கு மார்னிங் டெலிகிராம பாருங்க. சப்போஸ் பாசிட்டிவா இருந்ததுன்னா, கண்டிப்பா நமக்கு நாளைக்கு மார்க்கெட் பை சைடு போறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. இப்ப நாளைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றத பார்த்துருவோம். டே வைஸ்ல பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து ஒரு பேரிஷ்ஷா ஃபார்ம் ஆயிருக்கு. இது கேப் அப்னால உங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேல போயிட்டுருக்கு. இப்ப நம்ம 5 மினிட்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட் வந்து இந்த ஹைய தாண்டி தான் நேத்து ஹைய தாண்டி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து எப்படின்னா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன பார்த்தா பாசிட்டிவா தான் இருக்கு. நெகட்டிவா எதுவும் நியூஸ் வரல. ஸோ நம்ம பை சைடும் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் 25,300 மேல மார்க்கெட் ஒரு சின்ன கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா, பிரைஸ் சஸ்டெயின் ஆன வண்டி எடுக்கலாம். இல்லன்னா வெயிட் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டோ, ஒரு கேப் டவுனோ வந்தா கூட, ஏன்னா இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் நாளைக்கு கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. இந்த மார்க்கெட்ல ஓவர் நைட் பொசிஷன. வந்ததுன்னா இந்த இடத்துல நம்ப ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு, மார்க்கெட் இந்த இடத்துல வந்ததுன்னா, நம்ம திருப்பி ஒரு கால் சைட் தைரியமா போலாம். ஏன்னா இந்த 25,200 ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இனி லோ அதான். இப்ப ஆக்சுவலா இந்த லோ மாறிடும் உங்களுக்கு. டே லோ மாறிடும். டே ஹையும் மாறிடும். ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து கேப் அப் ஆனாலும், இந்த டே ஹைய தாண்டி சஸ்டெயின் ஆச்சுன்னா, நம்ப ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் 25,300 தாண்டி சஸ்டெயின் ஆனா நம்ம ட்ரை பண்ணலாம். சப்போஸ் சின்ன ஒரு ட்ராப் ஆகி, கேப் டவுன் ஆகினா கூட 25 டூ 180 இந்த ரேஞ்சில சஸ்டெயின் ஆச்சுன்னா, நம்ம தைரியமா ட்ரை பண்ணலாம். இத உடைச்சா வண்டி புட் சைட் ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம புட் சைட் ட்ரை பண்ண வேணாம். கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு கீழ இனி லோவுக்கு கீழ மார்க்கெட் டவுன் ஆகி ரீடெஸ்ட் எடுத்ததுன்னா, வி கேன் கோ ஃபார் டவுன் சைட். டார்கெட் வந்து மேக்ஸிமம் 2550 தான். அது தாண்டாது. ஏன்னா அந்த 150 பாயிண்ட் தான் 100 பாயிண்ட் தான் எடுக்க முடியும். அதுக்கு மேல போகாது. 25,000 ஸ்ட்ராங் சப்போர்ட். அதே மாரி இங்க வந்து பிரைஸ் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நம்ம கால் சைடு அப் டூ 300 வரைக்கும் போலாம். ஸோ இந்த 150 இந்த பக்கம் ஒரு 100 பாயிண்ட்ஸ். இத பேஸ் பண்ணி நாளைக்கு ட்ரேட் எடுக்கலாம். ஐ திங்க் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்றோம்னு நெனைக்கிறேன். நாளைக்கு மார்னிங் டெலிகிராம் சேனல்ல பாருங்க. இந்த எஃப்ஐ டேட்டாக்கும், ஃபியூச்சர்ஸோட OI எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.